நான் யூசுவலாக ஸ்டோர்லேருந்து ஜாம் வாங்க மாட்டேன். ஒன்று அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், இன்னொன்று அது வாங்கி வச்சு அடிக்கடிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குமேன்ட்டு. பட் எப்போல்லாம் கிரேவிங்ஸ் வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் பண்ணி வச்சுப்பேன் வீட்டிலையே. பிகாஸ் நம்மளுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன போடுறோன்றது தெரியும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சமாக மட்டும் பண்ணி வச்சுப்பேன். அப்படி தான் இன்றைக்கி ஆப்பிளும் கிவியும் நிறைய இருந்துச்சு. சரி அதை வச்சு ஜாம் பண்ணிடலான்னு நினச்சேன். ஏன்னா அந்த கிவி பழுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் ஆப்பிளும் கிவியும் வச்சு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஆப்பிளை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக சங்க்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் கிவி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு சாஸ் பேனில் போட்டுக்கோங்க. அது கொதிச்சு வரும், உங்களுக்கு மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் நீளமாக இருக்க பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேக வைங்க. ஏன்னா இது ஆப்பிள் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ அந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு 70 to 80% குக் ஆனதுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 minutes குக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர், உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ ஜாகரியோ எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் 1/3 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டால் அது வழிஞ்சு வரக்கூடாது, அதே இடத்துல நிற்கணும். அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. I'll see in the next one. What makes you happy?